நீங்கள் வந்து நம்ம சேனலில் வந்து என்ன செய்ய போகிறோம்னா சப்பாத்தி, அதுக்கு வந்து நம்ம சைடிஷாக வந்து மீன் மேக்கர் கிரேவி தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நம்ம தேவையான பொருள் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இன்றைக்கி வாங்க. கரம் மசாலா, ஆச்சி சில்லி பவுடர், சிக்கன் குழம்பு மசாலா, மீன் மேக்கரு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், கோதுமை மாவு. கோதுமை மாவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சப்பாத்தி சுடுறதுக்கு. இது நாங்கள் இதாக தொட்டு சாப்பிடுவோம், சப்பாத்தி தான். அதுக்கு தான் இந்த மசாலாலாம். ஃப்ரெண்ட் இப்போ ஆரம்பிக்கலாமா? நாங்கள் சப்பாத்தி முதல்ல மாவு பிசைஞ்சிக்கலாம். உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கலாம். நம்ம இப்போ நம்ம லைட்டாக அப்படியே கலரிக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு பிசைஞ்சிக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அரிஞ்சு முடிச்சாச்சு. இது தேவையான பொருள் காய்கறி வகையில் பார்த்தீங்கன்னா வெறும் வெங்காயம் மட்டும்தான். மாவு நல்லா பேசியாச்சு. இது அப்படியே ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வைக்கலாம். ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. மீன் பார்த்தீங்கன்னா நல்லா சுடு தண்ணியில் ஊறிச்சு. இதை நம்ம இறக்கி வச்சுக்கலாம். வந்து அப்படியே பத்தனில் எடுத்து போட்டுக்கலாம், இல்லை ரொம்ப ஊறிடும். பார்த்தீங்கன்னா நல்லா ஊறிச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். மீன் மேக்கரை வந்து தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ஓகே, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. எண்ணெயில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி போட்டுக்கலாம். நம்ம பிழிஞ்சு வச்சு இந்த சோயாவும் போட்டுக்கலாம். அப்படியே நம்ம கொஞ்ச நேரம் நல்லா கலரலாம். அடுப்பு பயங்கரமாக இருக்குது. இது நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இது நம்ம எடுத்து வேற ஒரு கடாயில் வச்சுக்கலாம். வெங்காயம் வதக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம்.
நல்லா வெங்காயத்தை இப்போ வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இதை நம்ம எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம். இதை நம்ம என்ன பண்ணோன்னா ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிக்கலாம். நம்ம வதக்கி வச்சிருந்த வெங்காயத்தை இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சாத்தூள் போட்டுக்கலாம். அப்படியே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். மல்லித்தூள் 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு 4 பூண்டு அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ஒரு தடவை அரைச்சிட்டோன்னே அதுக்கப்புறம் தயிர் போட்டு ஒரு தடவை அரைச்சிக்கலாம். கரம் மசாலா 1 டீஸ்பூனு பார்த்தீங்கன்னா இப்போ அது எல்லாத்தையுமே அரைச்சாச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை, கிராம்பு, சோம்பு இது 3 வந்து இப்போ எண்ணெயில் போட்டுக்கலாம். நம்ம எல்லாத்தையும் அரைச்சி வச்சுருந்தது இதில் ஊற்றிக்கலாம். அரைச்சி வச்சுருந்த மசாலா இது கூடவே வந்து கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்து ஊற்றிக்கலாம். மசாலா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. இப்போயே வாசனை பயங்கரமாக இருக்குது. நம்ம சரியான வாசனைப்பா. அடுப்பு வச்சு இந்த மீன் மக்கரை இப்போ இந்த மசாலாவில் போட்டுக்கலாம். போட்டுக்கலாம் நம்ம தேவையான அளவுக்கு. கொதிக்க விடலாம். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். 10 நிமிஷம் மேலே ஆயிடுச்சு. பாருங்கள் நல்லா அப்படியே சைடில் எண்ணெய்லாம் வருது. இப்படி தான் வரணும். இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாம். இது அப்படியே இது கிரேவி மாரி வரும். இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டா. இதை பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மேத்தி. இதை நம்ம என்ன பண்ணணும், லாஸ்ட்டாக எடுத்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம அப்படியே இதை மூடி வச்சிடலாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு. சோயா கிரேவி பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை இறக்கிடலாம். பக்காவாக இருக்குது. பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. நம்ம சின்ன சின்னதாக இப்போ ஊற்றிக்கலாம். மாவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊற்றி வச்சுக்கிறோம். மாவு பார்த்தீங்கன்னா ஊற்றி வச்சாச்சு. எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா சப்பாத்தி ஆள் உருட்டுறாரு. மாஸ்டர் பார்த்தீங்கன்னா அவர் பேர் தான் சீனிவாசன். சூப்பராக உருட்டுறாரு. இது வந்து அவர் உருட்டி வச்சுக்கிட்டு தான். நம்ம சப்பாத்தி செய்யறதுக்கு பேன் வச்சுக்கலாம். இப்போ நம்ம உருட்டி வச்ச சப்பாத்தி போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து சப்பாத்தி திருப்பி போட்டுக்கலாம். இந்த கலரில் வந்த பேர் அந்த சைடு இப்போ சப்பாத்தி எடுத்துக்கலாம். கடைசி சப்பாத்தி இப்போ எல்லாத்தையும் இறக்கி வச்சுக்கலாம்.
அங்கே பங்கா பேரு சப்பாத்தியும் சோயாவும் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரமாதமாக இருக்குது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோயா வந்து நல்லாவே இல்லை குக் ஆகிருக்கு. நல்லா சாப்பிட்றது வந்து நல்லா இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் சோயாலாம் பாருங்கள் செம்மையாக வெந்திருக்கு. இங்கே பாருங்கள் பாருங்கள் அப்படியே பயங்கரமாக வெந்திருக்கு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் மலைமேட்டு சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அருமையாக இருக்குப்பா.